அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஸ்வயம் கோர்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ கூகுள் போயிட்டு அதில் swayam.gov.in நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஆர் சைனப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சைன்இன் வித் கூகுள்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் என்னென்ன ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்வயம் கோர்ஸுக்காக நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே இருக்கிற கண்டினியூவை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மீண்டும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் சர்ச்சில் டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த புது விண்டோவில் இந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யார் வடிவமைச்சாங்க, எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்காங்க, ஜாயின்னு கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் ஜாயின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லேர்னர்ஸ் என்ரோல்டு எவ்வளோ பேர் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கீழே இருக்கிற கோர்ஸை பற்றி இன்ஸ்ட்ரக்டர் ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவுக்கு அப்புறம் கோர்ஸு பற்றிய டீட்டெயில்ஸ், அடுத்தது சம்மரி. இந்த சம்மரியில் தான் எப்போ எக்ஸாமினேஷன் உங்களுக்கு உண்டு, எப்போ இந்த கோர்ஸ் ஆரம்பமாகும், எப்போ முடியும், என்ரோல்மெண்ட் எப்போ முடியும், எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சம்மரியில் இருக்கும். இதுக்கு கீழே கோர்ஸ் லே அவுட்டில் ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் எந்த கண்டென்ட் படிக்க போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கும் கீழே ரெஃபரன்சஸ் இருக்கும். எந்தெந்த புக்கிலேருந்து இந்த கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெறுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதும், க்ரைட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிறது என்னென்ன க்ரைட்டீரியானா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குன்ற டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அதன்படி இன்டர்னல் மார்க்கு, எக்ஸ்டர்னல் மார்க்கில் எவ்வளோ பெற வேண்டும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் 1க்கு 2 முறை நீங்கள் படித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போது எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஜாயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புது விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அதன்படி உங்களுடைய நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி வரணுமோ அந்த மாதிரி நேமை கொடுத்துடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க. ஏற்கனவே நீங்கள் இமெயில் கொடுத்ததுனால அந்த இமெயில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்திருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜூன் 2023 வரும். இந்த 2023 நீங்கள் கிளிக் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண இயருக்கு அப்புறம் நீங்கள் மந்த்தையும் டேட்டையும் எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற செட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரி ரிசைடிங் இன் கரண்ட்லி, அதில் இந்தியாவாக இருந்தால் இந்தியா, வேறு எங்கன்னா வெளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. பின்கோடை போட்டுருங்க. பின்கோடு நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அல்லது சிட்டி அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனில் வரும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் ஃபேக்கல்ட்டி, எம்ப்ளாய்டாக இருந்தால் எம்ப்ளாய்டு, இல்லை வேறு எதனா நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அந்த வேலை போட்டுங்க. பிஎட் மற்றும் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ரொஃபஷனில் ஸ்டூடெண்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பர்சீவிங் ஆர் பர்சியூடுன்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிங்களோ அந்த கோர்ஸை போட்டுருங்க. அதாவது யூஜி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுன்னு போட்டுங்க. அல்லது பிஜி முடிச்சுட்டு இப்போ பிஎட் படிக்க வந்திருக்கீங்கன்னா பிஜி எப்போ முடிச்சிங்களோ அதை போடுங்க.
ஆக மொத்தத்தில் எந்த கோர்ஸ் நீங்கள் ஹையஸ்ட்டாக முடிச்சிங்களோ அந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் அதில் போட்டுட்டு கீழே எந்த வருஷம் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வாங்கினீங்கன்ற டீட்டெயில்ஸும் போட்டுருங்க. அதாவது நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா பிஜி நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க, அப்படி இல்லைனா யூஜி இருக்கிற மாதிரி இருந்தால் யூஜி எந்த வருஷம் முடிச்சிங்கன்ற டீட்டெயில்ஸும் அங்கே போட்டுடுங்க. கீழே இருக்கிற அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இதில் வந்து சில பேர் வந்து யூஜியில் இந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஐ ஹாவ் ஏபிஏஆர் பார் ஏபிசி ஐடி அங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் அதனுடைய ஐடி நம்பர் போட்டுருங்க. மற்றவங்க வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஏபிஏஆர் பார் ஏபிசி ஐடி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. அடுத்ததாக எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸில் பார்ட் ஆஃப் ஏ ஸ்வயம் லோக்கல் சாப்டர்னு இருக்கும். உங்கள் காலேஜ் வந்து லோக்கல் சாப்டரில் பார்ட்டில் இருக்கான்னு கேட்கும். இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துடுங்க. அப்படி இல்லை எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியலன்னா நீங்கள் நோ கொடுத்துடுங்க. நோ கொடுத்ததுக்கப்புறம் லோக்கல் சாப்டர் ஸ்டேட், அதாவது உங்கள் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து தமிழ்நாடு இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் காலேஜ் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் கூப்பிட்றதோ அல்லது ஷார்ட் ஃபார்மில் என்ட்ரு பண்ணுறதோ வேணாம். உங்களுடைய காலேஜ் நேம் எதுவோ அதை ஃபுல் ஃபார்மில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே யூனிவர்சிட்டி நேமும் அதிலேயே வந்துடும். அடுத்ததாக ஏரியா கேட்கும். இந்த ஏரியாவில் வந்து பிஇ பிடெக் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். பிஎட் மற்றும் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதர்ஸ்ன்னு ஏரியாவில் செலக்ட் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் பிஎட்டாக இருந்தால் பிஎட் செலக்ட் பண்ணிங்க, எம்எட்டாக இருந்தால் எம்எட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் தெரியணுன்றதுக்காக பிஎட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் படித்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாக்ஸில் நீங்கள் வந்து டிக்கு கொடுத்துட்டு சேவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சேவ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற கோர்ஸுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதாக அதில் அர்த்தம். மேலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் காலமில் எப்போ உங்களுக்கு எக்ஸாமு, எப்போ என்ரோல்மெண்ட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதாக இதை வந்து மீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இந்த கோர்ஸை படிக்கணுன்றதை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம போட்டுடலாம். இதுதான் வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கோர்ஸை ஜாயின் பண்ணுற ப்ராசஸ். நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்வயம் கோர்ஸை நல்லபடியாக முடித்து ஸ்வயம் கோர்ஸோடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்கள் காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணி அது யூனிவர்சிட்டிக்கு கிடைத்து நீங்கள் பிஎட் மற்றும் எம்எட் நீங்கள் இந்த படிப்பை சிறப்பாக முடித்து சிறந்த ஆசிரியர்களாக இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.